ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர்சம் இது ஒரு லிங்கோட ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் த்ரீசம் அதோட அப்ரோச்சஸ் என்னென்ன அப்ரோச்சஸில் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ண முடியுமோ அதை ரெடியூஸ் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ சம். இது சேம் கான்செப்ட் தான் த்ரீசம் இருக்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஃபோர் சம்மில். ஏன்னா ஒரு ஃபோர் சம், ஸோ 4 வேரியபிள்ஸ் ஆட் ஆகுறனால. சரி, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். அதே மாதிரி இன்டிஜர் நம்பர் கொடுத்துட்டாங்க. ரிட்டர்ன் ஆல் த யூனிக் குவாட்ரண்ட்ஸ். அதே மாதிரி தான் அங்கே யூனிக் ட்ரிப்ளெட்ஸு, இங்கே குவாட்ரண்ட்ஸு. அந்த குவாட்ரண்ட்ஸில் இருக்க ஒவ்வொரு நம்பரும் எப்படி இருக்கணுமா, ஒவ்வொன்றும் எப்படின்னா நாட் ஈக்குவலாக இருக்கணும் ஒவ்வொருக்குள்ளேயும். இந்த மாதிரி குவாட்ரண்ட்டும் என்னதுன்னா லாஸ்ட் ரிட்டர்ன் பண்ண எப்படின்னா இருக்கணும்னா குவாட்ரண்ட் இதோட காப்பியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டினில் ட்ரிப்ளெட், இந்த கொஸ்டினில் குவாட்ரண்ட். சரி, நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு கொஸ்டினில் நான் ஒரு அரே கொடுத்துட்டாங்கன்னா டார்கெட் இப்போ ஒரு 0ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இப்போ டார்கெட் வர வரைக்கும் இந்த அறையில் ஒரு 4 நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே எப்போ அந்த நாலு இது 0 ஆகுதோ அந்த கண்டிஷனை நம்ம தனியாக அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். பாருங்கள், இந்த கண்டிஷன் படி ஒரு 0 வருது, இந்த கண்டிஷன் எடுத்தாலும் 0 வருது. நமக்கு ஒன்றுக்கு 3 கண்டிஷன் எடுக்குது, அதனால் நமக்கு 0 இங்கே வந்துடும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு போடும்போது. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் சரி நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்த்துக்கலாம். ஒன்றும் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மூலமாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரே இந்த அரே சைஸை வாங்கிடலாம். இன்ட் n is equal to nums.length. இப்போ இந்த இதை நம்ம அரேயோட சைஸை வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணால் இப்போ ஒரு செட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்னா அப்படி தான் யூஸ் பண்ணோம். செட்டு இல்லை, ஏன்னா யூனிக்யூ ட்ரிப்ளெட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இங்கே யூனிக்யூ குவாட்ரண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக செட்டு லிஸ்ட் ஆஃப் integer answer set is equal to new hash set, new hash set. நம்ம இப்போ ஒரு செட்டோட ஹேஷ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் யூனிக்யூ குவாட்ரண்ட்ஸை. ஏன்னா ஒரு செட்டு ஹேஷ் செட் எப்படின்னா ஒரே மாதிரி இருக்க இதை உள்ளே ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணாது. ஒன்ஸ் ஒரு டைம் தான் ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணும். அதுக்காக இங்கே செட்டை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப் 2 ஸ்டெப் 1 அரே வாங்கியாச்சு. ஸ்டெப் 2 அந்த மாதிரி ஹேஷ் செட் ஒன்று டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3 என்னதுன்னா ஒரு லூப்பு. இங்கே எத்தனைனா குவாட்ரண்ட், அப்படின்னா 4 லூப் எடுக்கணும். ஒரு நம்பரும் ஒரு லூப்புக்கும் ஒரு நம்பர் பிக் பண்ணுற மாதிரி. அப்படின்னா ஃபார் இன்ட் I is equal to 0, I is equal to எது வரைக்கும் ஐட்டட் ஆகும், லாஸ்ட்டாக n வரைக்கும் ஐட்டட் ஆகும், I ப்ளஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் பிக் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் லூப்பில் செகண்ட் நம்பர் int j is equal to அது I இதுனா ஐயோட ஒரு 1 தான், 1 ப்ளஸ் பண்ணால் j. அப்படின்னா I ப்ளஸ் 1 இன்ட்டு j எது வரைக்கும் ஐட்டட் ஆகும், n வரைக்கும் ஐட்டட் ஆகும். அப்புறம் j ப்ளஸ் ப்ளஸ். இப்போ திருப்பி தேர்ட் லூப் இன்ட்டு k is equal to k. தேர்ட் லூப்னா j ப்ளஸ் 1 வரும். j ப்ளஸ் 1 k is equal to n வரைக்கும். அப்புறம் k ப்ளஸ் ப்ளஸ் லாஸ்ட் லூப் ஃபார் நெக்ஸ்ட் லூப். லாஸ்ட் லூப் என்னன்னா ஃபோர்த் எலிமெண்ட்டுக்கு பிக் பண்ணுறதுக்கு. இதில் என்னன்னா இன்ட் எல்லுன்னு லாஸ்ட் எலிமெண்ட்டு. இது k ப்ளஸ் 1 ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த எல்லு எது வரைக்கும் ரன் ஆகும், அந்த லூப் லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகும்.
தென் வந்துட்டு எல் ப்ளஸ் ப்ளஸ் இவ்வளோதாங்க. இப்போ தான் இந்த ஸ்டெப் இதோட முடிஞ்சு பிக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் லூப் மூலமாக. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் கால்குலேட் த சம். கால்குலேட் த சம் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அது ஸ்டெப் வந்துட்டு 4. கால்குலேட் சம் எப்படி பண்ணுறது? சம்னு ஒரு வேரியபிள், இதுக்கு வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இது வந்துட்டு டைப் டிக்ளரேஷன் வந்து இன்ட்டில் கொடுக்கலாம். பட் நான் இது கொடுக்குறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், லாங்கில் கொடுத்துருவோம், கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருவோம் ஃபியூச்சர் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு. சரி லாங் போட்டு இப்போ சம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ இதில் என்னன்னா வந்துட்டு 4ஓட இதுவும் வேல்யூவும் இதில் ஆட் ஆகும். நம்ம நம்ஸ் ஆஃப் ஐ, நம்ஸ் ஆஃப் ஜே, nums of I, nums of j plus nums of k plus nums of l. இப்படி 4 வேலையும் ஆட் ஆகுறது நமக்கு சம் கிடச்சிடும். இப்போ நம்ம வந்து 5ஆவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து செக் பண்ணுறோம். இஃப் சம் வந்த நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்துட்டு ஈக்குவல் டு அவங்க டார்கெட் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களே அதோட செட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்கேஸ் டார்கெட்டோட செட் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு டார்கெட்டோட செட் ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணலாம் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு லிஸ்ட் இது டிக்ளேர் பண்ணுவோம். லிஸ்ட் வந்துட்டு இன்டீஜர் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து எதுக்கு இது லிஸ்ட் வந்துட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் டு ஸ்டோர் த டார்கெட்டட் கிடைச்ச அந்த குவாட்ரண்ட் இதை, அதாவது கிடைச்ச அந்த 4 வேல்யூவும் என்ன பண்ணால் குவாட்ரண்ட்டாக, அதாவது குவாட்ரண்ட்டாக ஒரு லிஸ்ட் குவாட்ரண்ட்டாக மாற்றுறோம். அதுதான் இங்கே நியூ அரே லிஸ்ட் இப்படி ஒரு குவாட்ரண்ட்டாக மாற்றுறோம். இந்த இதில் மாற்றுறதுல என்ன பண்ணலாம், இங்கே வந்துட்டு நம்ம சிம்பிளாக போனதோட நம்ம ஆடுன்னு போடாமல் சிம்பிளாக இந்த இடத்துல முடிச்சிடலாம். அதாவது வந்துட்டு எப்படி போடலாம்னா வந்துட்டு அரே லிஸ்ட்னு போட்டு திருப்பி வந்துட்டு அரே லிஸ்ட் டாட் ஆஸ் லிஸ்ட் இப்படி போட்டால் போதும். நம்ம வந்துட்டு அந்த ஆட்னு 4-5 கோட் அடிக்கிறதால ஒரே கோடை ஈஸியாக முடிஞ்சிடும். போட்டு நம்ஸ் ஆஃப் ஐ, நம்ஸ் ஆஃப் ஐ, ஏன்னா நம்ஸ் ஆஃப் ஜேவு, நம்ஸ் ஆஃப் ஜேவு, நம்ஸ் ஆஃப் கே, நம்ஸ் ஆஃப் கேவு, அப்புறம் வந்துட்டு நம்ஸ் ஆஃப் எல், அவ்வளோதான். இப்போ இந்த 4 வேல்யூ வந்துட்டு ஒரே டைம் சிங்கிள் டைமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு குவாட்ரண்ட்டாக மாறிடும் நமக்கு சொல்லப்போனால். இவ்வளோதான் இந்த இதில். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்து அரே ஸ்டார்ட் லிஸ்ட் வரும், அரே ஸ்டார்ட் லிஸ்ட் ஆஸ் லிஸ்ட் அப்படின்னு வரும். ஓகே டன். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இது இருந்தால் நமக்கு வந்துட்டு என்னாச்சு ஒரு குவாட்ரண்ட்டை வந்துட்டு குவாட்ரண்ட்டை வந்துட்டு இது வந்து லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6ல் என்ன பண்ண போனால் கிரியேட் அண்ட் சார்ட் த குவாட்ரபிள். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு, கிரியேட் தான் அந்த லிஸ்ட்டில் போட்டு குவாட்ரபிள் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு செட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷார்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் இது முன்னாடியே வந்திருக்கா இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செட்டுக்கு. எதை நம்ம இது பண்ணுறோம் அந்த டெம்பை தானே நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம். ஓகே இப்படி போட்டால் நம்ம கலெக்ஷன் டேஸ் வந்துட்டு என்ன பண்ணுதா ஷார்ட் பண்ணிடுது. அந்த மொத்த அரே அந்த டெம்பில் இருக்கிற அந்த குவாட்ரண்ட்டை இது பண்ணிடுது, ஷார்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை வந்துட்டு அப்படியே டேரெக்டாக தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு செட்டில் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். அப்படின்னா செட் டாட் ஆட் டெம்ப், அவ்வளோதான். செட்டில் போய்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதோட வந்துட்டு செட்டில் முடிச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா வந்துட்டு இந்த வேல்யூஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். எதில் ரிட்டர்ன் பண்ணணும்னா வந்துட்டு லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ செட்டில் இருக்குது. ஸோ ஃபர் லூப் எங்கே முடிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இங்கே தான் முடியுதா ஃபர் லூப்பு? இங்கே தான் முடியுது. இப்போ இங்கே முடியுதுன்னா என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்துட்டு ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க, நமக்கு அரே லிஸ்ட்டில் இல்லை ரிட்டர்ன் பண்ண செட்டில் இருக்குது. நியூ அரே லிஸ்ட் இது செட், எதை வந்து அரே லிஸ்ட்டாக மாற்றுறோம், செட்டை தான் மாற்றுறோம். செட்டை வந்து அரே லிஸ்ட்டாக மாற்றுறோம், அவ்வளோதாங்க. இதோட வந்துட்டு ரிட்டர்னும் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது வந்துச்சுன்னா டீபக் பண்ணலாம்.
இங்கே ஒரு லூப்பில் ஃபார் ஐஸ்குள்ளே ஓ இங்கே வந்துட்டு அந்த இது போடல எண்டா யூஎஸ் போடல. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இது வந்துட்டு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் தான். இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம 4 லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ON4 இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு 4 லூப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ON4ல் இருக்குது. தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் எக்ஸீட்னு வருதா. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அதனால டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 4 ரூட் ரன் பண்ணுறதுனால ON4. தென் வந்துட்டு நம்ம வந்துட்டு 4 தடவை என்ன ஷார்ட் பண்ணுறோம்ல, கலெக்ஷன் ஷார்ட் இந்த டெப் இந்த இருக்கிறத வந்துட்டு குவாட்ரண்ட் இருக்கிறத நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோம். அது லிமிட்டடாக 4 தான் பண்ண போகிறோம், ஏன்னா குவாட்ரண்ட்னால. ஸோ வந்து அது பெரிய மேஜர் இஷ்யூ இல்லை, அதனால் நம்ம எடுத்துக்கலாம். 4 லூப் தான் அங்கே இருக்கலே பெரிய ஒஸ்ட் கேஸ். ஸோ வந்துட்டு ON4 தான் வந்துட்டு இருக்கல இதோட ஒஸ்ட் கேஸான டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே 2 இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த செட்டுக்கு வந்து இது பண்ணும்போது இந்த எதை இந்த இந்த ட்ரிப்லெட், அதாவது இந்த குவாட்ரண்ட்டை நம்ம வந்துட்டு கொடுக்குறோம், யூனிக் குவாட்ரண்ட்டை கொடுக்குறோம், செட்லேயும் கொடுக்குறோம், லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் ரிட்டர்ன் வந்து லிஸ்ட்லேயும் கொடுக்குறோம். ஸோ ரெண்டுமே கொடுக்குறனால பிக் O ஆஃப் 2 × M. அது எம்னா வந்துட்டு அதாவது குவாட்ரண்ட்ஸ், அதாவது குவாட்ரபிள்ஸ். அதுதான் 2 தடவை, என்ன 2 தடவை, ஒரு செட்டு ஒரு லிஸ்ட்டு, அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டிங்க இந்த சம்முக்கு. நெக்ஸ்ட் சம்மில் இந்த கொஸ்டினை எப்படி நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெட்டர் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிமைஸ்டாக பார்க்கலாம். இது வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. தென் வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும், சொல்லியிருந்தேன், பிக் O ஆஃப் 2 × நம்பர் ஆஃப் குவாட்ரண்ட்ஸ், குவாட்ரபிள்ஸ் 2 × Mன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. 2 வந்து எதுனா செட் ஆனிஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.